அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்றாட வாழ்வில் ஓத வேண்டிய சுன்னத்தான துஆக்கள். சாப்பிடும் போதும் அருந்தும் போதும் ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இந்த துஆவை மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி, இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் அல்லாஹ்வின் திருப்பெயரால். சாப்பிட்டு முடித்தவுடன் ஓத வேண்டிய துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதீ அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். எங்களுக்கு உணவளித்து இன்னும் நீர் பருகச் செய்து முஸ்லிம்களில் ஆக்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும். தூங்கும் முன் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இறைவா, உன் பெயரால் நான் மரணிக்கிறேன், அதாவது தூங்குகிறேன். உன் பெயரால் உயிர் பெறுகிறேன், அதாவது விழிக்கின்றேன். தூங்கி எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எங்களை மரணிக்க செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும், மேலும் அவனிடமே நாம் திரும்பிச் செல்ல இருக்கின்றோம். கழிவறையில் நுழையும் முன் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. இறைவா, ஆண் பெண் ஷைத்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். கழிவறையிலிருந்து வெளியேறும்போது ஓத வேண்டிய துஆ குஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி. உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன், நோவினை தரும் அசுத்தங்களை என்னை விட்டு நீக்கி சுகமளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அதில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. யா அல்லாஹ், நான் வழி தவறி போவதில் இருந்தும் அல்லது நான் வழிகெடுக்கப்படுவதிலிருந்தும் அல்லது நான் வழி சருகுவதில் இருந்தும் அல்லது வழி சருகச் செய்யப்படுவதிலிருந்தும் அல்லது நான் பிறர் மீது அநீதி இழைப்பதில் இருந்தும் பிறர் என் மீது அநீதி இழைப்பதிலிருந்தும் அல்லது நான் பிறரிடம் அறியாத்தனத்தில் நடப்பதிலிருந்தும் அல்லது என்னிடம் பிறர் அறியாத்தனமாக நடப்பதில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன். பள்ளிவாசலுக்குள் நுழையும் முன் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக. இறைவா, உனது அருள் வாசல்களை எனக்காக திறப்பாயாக. பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போது ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக. இறைவா, உனது அருளை வேண்டுகிறேன். எல்லா நிலைகளிலும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் கூற வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் திருப்பெயரால். கோபம் ஏற்படும் போது ஓத வேண்டிய துஆ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். தீய எண்ணங்கள் ஏற்படும் போதும் மனக்குழப்பத்தின் போதும் ஓத வேண்டிய துஆ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன்.
நோயாளி விசாரிக்க சென்றால் ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பாசி இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபா லா யுகாதிரு சக்கமா. இறைவா, மனிதர்களின் எஜமானனே, துன்பத்தை நீக்குபவனே, நீ குணப்படுத்து, நீயே குணப்படுத்துபவன், உன்னை தவிர குணப்படுத்துபவன் யாரும் இல்லை. நோயை அறவே மீதம் வைக்காமல் முழுமையாக குணப்படுத்து. இழப்புகள் ஏற்படும்போது கூற வேண்டிய துஆ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், மேலும் நாங்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள். இறைவா, எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக, மேலும் இதைவிட சிறந்த பகரத்தை தருவாயாக. பலத்த காற்று அடிக்கும் பொழுது ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா. யா அல்லாஹ், இந்த காற்றின் நன்மையை நான் உன்னிடம் கேட்கிறேன், இதன் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மழை வேண்டி ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம அஸ்கினா கைசன் முகீசன் மரீஅன் மரீஅன் நாஃபிஅன் கைர தாரின் ஆஜிலன் கைர ஆஜிலின். யா அல்லாஹ், எங்களுக்கு உதவிகரமான மகிழ்ச்சிகரமான பசுமை ஏற்படுத்தக்கூடிய மழையை பொழியச் செய்வாயாக. நன்மை தரக்கூடிய நஷ்டம் ஏற்படுத்தாத விரைவான தாமதமாக மழையை பொழியச் செய்வாயாக. தேவைக்கு அதிகமாக மழை பெய்யும் பொழுது ஓத வேண்டிய துஆ அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆஜாமி வல் திராபி வல் ஔதியதி வ மனாபதி ஷஜர். யா அல்லாஹ், மேடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் ஓடைகளிலும் கோட்டைகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மழையை பொழியச் செய்வாயாக. வாகனத்தில் ஏறும்போது ஓத வேண்டிய துஆ பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி சுப்ஹானல்லதி சக்கரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சுப்ஹானக இன்னி ظلمت நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிருத் ذுனூப இல்லா அன்த. அல்லாஹ்வின் திருப்பெயரால் எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவனே இந்த வாகனத்தை நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். உண்மையில் அதற்கான சக்தியை நாம் பெற்றிருக்கவில்லை. மேலும் நிச்சயமாக நாம் நம் இரட்சகன் பக்கமே திரும்பி செல்பவர்கள். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். உயரமான இடத்தில் ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று கூற வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரியவன். கீழே இறங்கும் போதும் ஆச்சரியத்தின் போதும் மகிழ்ச்சியின் போதும் சுபஹான் அல்லாஹ் என்று கூற வேண்டும். அல்லாஹ் தூய்மையானவன். தும்மல் வந்தால் தும்பிய பின் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அல்ஹம்துலில்லாஹ் என தும்மியவர் கூறுவதை கேட்டவர் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக. தான் தும்மியதை கேட்டு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னவரிடம் யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும்,
அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, உங்கள் காரியத்தை சீராக்குவானாக. மணமக்களை வாழ்த்த பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். அல்லாஹ் உமக்கு அருள்பாக்கியம் நல்கட்டுமாக, மேலும் உம்மீது அபிவிருத்தியை பொழியட்டும், உங்கள் இருவரையும் நன்மையானதில் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும். ஆடை அணியும் போது ஓத வேண்டிய துஆ: அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாத ஸௌப வர்ஸக்னீஹி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவ்வா. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனே இந்த ஆடையை எனக்கு அணிவித்தான், என்னிடத்தில் எந்த ஆற்றலும் திறமையுமின்றி இதனை எனக்கு அணிவித்தான். புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய துஆ: அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனீஹி அஸ்அலுக மின் கைரிஹி வ கைரி மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். நீதான் எனக்கு இதனை அணிவித்தாய். இதன் நன்மை எதற்காக இது தயாரிக்கப்பட்டதோ அதன் நன்மையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். மேலும் இதன் தீமையை விட்டும், எதற்காக இது தயார் செய்யப்பட்டதோ அதன் தீமையை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பாங்கு முடிந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிவிட்டு பின்னர் கீழ்காணும் துஆவை கூற வேண்டும்: அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலத வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. இறைவா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் நீ உயர்ந்த பதவியை வழங்குவாயாக, சிறப்புகளையும் உயர்ந்த பதவிகளையும் நீ வழங்குவாயாக. நீ அவர்களுக்காக வாக்களித்த புகழப்பட்ட இடத்தில் அவர்களை நீ எழுப்புவாயாக.